we start the session. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம், இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதை எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நான் எஸ்டர்டே நான் வந்து கொஞ்சம் வேற சிஸ்டம்ல போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு வேற சிஸ்டம் போட்டிருந்தனால ஃபைல் கொஞ்சம் மாறும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் நான் என்ன ஸ்டெப்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். வெயிட். யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே லைன்ல கேட்டுக்கோங்க. ஓகே. ஓகே சார். இந்த மாதிரி இடையில கொஞ்சம் ரிப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும். ஓகே, கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் 3 நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ல லாஸ்ட் செஷன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம். என்னென்ன அப்படின்னா, எப்படி வந்து பைத்தான் இருக்கான்னு செக் பண்றது, அப்புறம் விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங், த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஸ்கிரிப்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏன்னா வந்து ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்றேன். ஸோ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் பேர் வந்து யூசர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். என்னோட ப்ராஜெக்ட் பேர் வந்து யூசர்ஸ் ப்ராஜெக்ட் தான் என்னோட ப்ராஜெக்ட் பேர். புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், சிடி அந்த ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு ரன் பண்றேன். பைத்தான் மேனேஜர் பிவை ரன் சர்வர் அப்படின்றது கொடுத்ததுக்கு அப்புறம் ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே ஓகே. ஸோ இப்போ நான் எடிட் பண்ணணும், ரைட்டா? ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன, நான் வந்து ஆக்சுவலா கம்பைலர் வந்து நம்ம விஎஸ் கோட் அப்படின்றது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் எண்டுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் மேல இருக்கும் பாருங்க. ஸோ இந்த ஃபைல்ஸ்ல ஓப்பன் ஃபைல் கொடுக்க கூடாது. ஏன்னா நான் என்ன பண்றேன், ப்ராஜெக்டே நான் ஓப்பன் பண்ண போறேன். அதனால வந்து அது வந்து ஒரு நாட் அன் சிங்கிள் ஈவென்ட் ஃபைல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து லைக் வந்து ஒரு ஃபோல்டர். சரிங்களா? அப்போ நான் வந்து ஓப்பன் ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்ச ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு வரல நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? ஓப்பன் ஃபோல்டர் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஜாங்கோ அப்படின்ற மாதிரி, புரிஞ்சுங்களா? ஸோ லாஸ்டா நீங்க வந்து என்ன பாத்துல நீங்க வந்து அதை கொடுத்துருந்தீங்களோ, நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டிஜாங்கோ அப்படின்ற ஒரு பாத்துல நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன் இ டிரைவ்ல. ஸோ ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொன்னது வந்து சி ஃபோல்டர்ல நம்ம வந்து என்ன பாத்துல இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே நேற்று உங்களுக்கு வந்து எஸ்டர்டே செஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சி ஃபோல்டர்ல யூசர்ஸ்ல அங்க போய் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நான் பார்த்து வந்து மாத்திட்டேன். சரி, இங்க வந்து பார்த்து மாத்திருக்கேன் பாருங்க. பார்த்து வந்து மாத்திருக்கேன். சரிங்களா? இ ஃபோல்டருக்கு போய் இ ஃபோல்டர்ல டிஜாங்கோங்கிற ப்ராஜெக்ட் குள்ள தான் நான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து என்ன எதை ஓப்பன் பண்ணணும், சரிங்களா? இ ஃபோல்டர்ல. ஸோ நீங்க எதில் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். சரிங்களா? சார் அந்த மெயின் ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிருப்போம் இல்லைங்க சார், அதுதான் நீங்க சார் ஓபன் பண்ணும். இல்ல நான் சொல்றேன் பாருங்க, அது கிடையாது, நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜாங்கோ அப்படின்ற ஒரு ஃபோல்டர், டிஜாங்கோ ப்ராஜெக்ட், சாரி டிஜாங்கோ ப்ராஜெக்ட் குள்ளார இது வந்து ப்ராஜெக்ட் யூசர் அப்படின்றது வந்து ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய என்விரான்மெண்ட் ஃபைல். என்விரான்மெண்ட் ஃபைல்னா என்னது, இங்க நம்ம ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க வந்து ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணோமா, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் யூசர் அப்படின்றது கொடுத்துருக்குமா. சரிங்களா? ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, யூசர் ப்ராஜெக்ட். அதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை தான் நான் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபைலை வந்து தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணாதீங்க. சரிங்களா? என்விரான்மெண்ட் ஃபைலுக்குள்ள போயிட்டு என்னோட ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க, யூசர் ப்ராஜெக்ட், அதாவது ஸ்கிரிப்ட் லிப் அந்த ஃபோல்டர் கீழே வந்து யூசர் ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்க என்ன பேர் வச்சு கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உள்ள போகாதீங்க, அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்ற மாதிரி கீழே கட்டுதா, செலக்ட் ஃபோல்டர்மே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே நமக்கு இங்க வந்துடும்.
புரியுதா என்ன சொல்ல வரேன்னு guys? எஸ் சார். சரிங்களா? நல்லா நோட் இன்னொரு பண்ணிக்கோங்க. டைம் சொல்லுங்க சார். இன்னொரு டைம் சொல்ற பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவல் திங் வந்து என்ன அப்படின்னா, நாம வந்து கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் ஃபோல்டர். சரிங்களா? ஓப்பன் ஃபோல்டர். ஸோ என்னோட ஃபோல்டர்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த பாத் பாருங்க எங்க இருக்கு, நம்ம எங்க கிரியேட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி காமிச்சுன்னா எங்க கிரியேட் ஆகுது அப்படின்லாம் பார்த்தோமா. சரிங்களா? அந்த பாத்துக்கு போய்க்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணது வந்து இங்க சைட்ல வந்து உங்களோட இருக்கும் பாருங்க ஃபோல்டர்ல. சரிங்களா? இதுதான் நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் ரைட்டா. அட்மின் டிஜாங்கோ ஐஃபன் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். உங்க ப்ராஜெக்ட் பேர் வந்து போடணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்க இருக்கு. சரி அது கமெண்ட், தப்பான கமெண்ட். இதுதான் நமக்கு கரெக்டான கமெண்ட். இங்க இருக்கா. அப்போ நம்ம கிரியேட் ஆயிருச்சு இல்லையா. கிரியேட் ஆனது வந்து எந்த பாத்துல இருக்கு பாருங்க. என்னோட ஃபோல்டர்ல டிஜாங்கோ அப்படின்ற ப்ராஜெக்ட்குள்ளார ப்ராஜெக்ட் யூசருக்குள்ளார கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? யூசர் ப்ராஜெக்ட் அப்படின்றது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபோல்டர் போய்க்கணும். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஃபோல்டர்ல டிஜாங்கோ அப்படின்ற ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கா. டிஜாங்கோங்கிற ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு நான் என்ன அடுத்து நம்ம என்ன சொன்னோம், சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, யாருக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ ஆக்சுவலா வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்குள்ளார ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் டிஜாங்கோ அப்படின்ற ப்ராஜெக்ட்ல போயிட்டேன். இந்த இடத்துல அதுல ப்ராஜெக்ட் யூசர்ஸ்குள்ளார போயிட்டு அதான் என்ன என்விரான்மெண்ட் ஃபைல், அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள போயிட்டு உங்க பக்கத்துல ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை தான் ஓப்பன் பண்ணணும். செலக்ட், இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஸோ இங்க இந்த மாதிரி தான் வரணும். சரிங்களா? ஒரு பாத்துக்கு கீழே வரக்கூடாது, உங்க ப்ராஜெக்ட் கீழே இந்த மாதிரி வரணும். அதான் கரெக்டா ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு. புரியுதா? எஸ் சார். ஓகே, கரெக்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டெர்மினலை வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து கரெக்டா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செக் பண்ண விட்டு நான் ப்ராஜெக்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கோட். நான் வந்து டிஜாங்கோ அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கோட் அப்படின்றத எனக்கு வந்து கொடுத்துருது. புரியுதுங்களா? ஒரு செட் ஆஃப் கோட் அப்படின்றத நம்ம டிஃபால்ட்டாவே கொடுத்து அந்த ஆர்கிடெக்ட்ல தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்கிடெக்ட்ல தான் நான் வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறேன். ஓகே, இதெல்லாமே ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரன்ல தானே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு டைம் கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இனிமேல் நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம இங்க ஓப்பன் பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி, ஜஸ்ட் அந்த ட்ரிபிள் டாட் இருக்கா மேல, ஸோ இந்த ட்ரிபிள் டாட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெர்மினல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், நியூ டெர்மினல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்க சில பேர்த்துக்கு என்ன ஆகல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டெர்மினல் ரன் ஆகல அப்படின்னா நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்டே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டர். சரிங்களா? ஆனா மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் 90 பீப்புள்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலாம், நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணோம்னா அந்த பாத்தும் நம்மளுக்கு இங்க வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த பாத்து தான் ரன் பண்றேன். ஒன்ஸ் நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்துக்கலாமா, இங்கேயும் ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்துக்கலாமா. ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட், பைத்தான் manage.py run server. ஸோ அதை நான் ஜஸ்ட் அந்த ஃபாலோ லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண எனக்கு வந்து இன்ஸ்டால். இது என்னன்னா இது ஆக்சுவலா எங்க இருக்கு அப்படின்னா எந்த பாத்துல இருக்குன்னா அட்மின் பாத்துல இருக்கு. ஸோ அட்மின் பாத்தா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப எல்லா வெப்சைட்ஸுமே நீங்க எந்த வெப்சைட் எடுத்துட்டாலுமே எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், ஒரு யூஆர்எல் பேசிஸ்ல தான் ரன் ஆகும். சரிங்களா? நான் ஒரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். வெயிட். எல்லாமே நமக்கு வந்து யூஆர்எல் பேசிஸ். இப்போ கேன்வான்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேன்வா அப்படின்றது இது யூஆர்எல்.
இங்க ஒரு யூஆர்எல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த .com canva.com அப்படின்றது இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக canva.com அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணாம், லாகின் இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாவே வருது. சரிங்க, நான் வேற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த ப்ரௌசர் லாகின்ல இருக்கு, ஸோ அதனால வருது. ஸோ canva.com அப்படின்றது உங்களுடைய இந்த யூஆர்எல் மாரி ஐபி அட்ரஸ் நம்ம இங்க போட்டோம் இல்லைங்களா, எந்த இடத்துல, இந்த இடத்துல நம்ம வந்து இங்க ரன் பண்றதுக்காக நம்ம இன்ஸ்டாலர் பண்ணதுல இந்த ஐபி அட்ரஸ் தான் உங்களுடைய டொமைன் நேம் மாரி .com அந்த மாரி. ஏன்னா இது லோக்கல் ரன் ஆகுறதுனால இது லோக்கல் ஐபி அட்ரஸ். இது நெட்ல அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கனால நம்மளுக்கு வந்து .com அப்படின்ற மாரி .in அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி .in இந்த மாதிரி லோட் ஆகுதா வேற வெப்சைட். ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு யூஆர்எல் பேசஸ் ரன் ஆகும். சரிங்களா? அப்ப நான் இந்த டிசைன் கிளிக் பண்ணா டிசைனுக்கு வந்து ஒரு யூஆர்எல் இருக்கு. தெரியுதா? இப்ப ஷீட்ஸ்க்கு நான் போறேன் அப்படின்னா ஷீட்ஸ் வந்து ஒரு யூஆர்எல் மாறுது இங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒரு யூஆர்எல் பேசிஸ் தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் ரன் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நான் இங்க என் ப்ராஜெக்ட் நான் யூஆர்எல் பேசிஸ் தான் ரன் பண்ண போறேன். ஸோ அதனால என்னோட URL.py அப்படின்றது இருக்கு பாருங்களா, இங்கதான் நம்ம வந்து ஒவ்வொரு யூஆர்எல் இப்ப இவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பேஜுக்கு இதுதான் யூஆர்எல் அப்படின்ற டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் இங்கதான் பண்ண போறேன். இந்த URL.pyல தான் வந்து பண்ண போறேன். URL.pyல தான் விஷயம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ settings.py அப்படின்ற ஒன்று இருக்கு. settings.py அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு என்னுடைய ப்ராஜெக்ட்ல ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணும், இல்ல வந்து ஏதாவது நான் டேட்டா பேஸ் மாத்தணும் அப்படின்னா எல்லாமே இங்க வந்து மாத்திக்கலாம். அதுல அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம போக போக நம்ம வந்து we can see it. சரிங்களா? ஸோ நம்ம போக போக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபைன். இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், settings.py எனக்கு இப்போதைக்கு வேண்டியதில்லை. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா URL.pyல இப்போ எனக்கு எங்க இருக்கு பாத் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் பாத்ல இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகுது ஸ்ட்ரெயிட்டாவே. சரிங்களா? இப்போ நான் ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லையா, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிஜாங்கோ அப்படின்றது 3 லெட்டர்ல படிச்சிடலாம். நம்ம இந்த 3 லெட்டர் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா படிச்சிடலாம். டிஜாங்கோவை ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். MBT. சரிங்களா? MBT. ஸோ MBT அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் ரன் ஆகுது. சரிங்களா? MBT அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ MBTனா என்ன சொல்லிடுறேன், நோட் எடுத்துறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் என்ன ஆகுது, MBT. சரிங்களா? சாரி சார், MKT பண்ணா MBT. ஸோ MBTனா என்ன அப்படின்னா மாடல் வியூ டெம்ப்ளேட். சரிங்களா? ஸோ மாடல் தனி, M ஃபார் மாடல். சரிங்களா? V ஃபார் வியூ, T ஃபார் டெம்ப்ளேட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்காக, அதாவது டிபி கனெக்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? வியூ எதுக்காக அப்படின்னா பைத்தான் ஃபைல் இருக்கு இல்லையா, பைத்தான் கோட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோட் கூட வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோடு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் என்னது, HTML CSS கொடுக்கலாமா? ஃப்ரண்ட் எண்ட்னா HTML CSS ஸோ HTML CSSக்காக நம்ம வந்து அந்த யூஸ் பண்றோம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என் ப்ராஜெக்ட். இது மூணுத்தையும் நான் கனெக்ட் பண்ணா என் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிருமா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் படிக்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் ஞாபகம் பண்ணீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜாங்கோவை ஈஸியா படிச்சிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணா வியூஸ்னா என்ன பார்க்க போறோம், மாடல் டெம்ப்ளேட் லேட்டரா பார்த்துக்கலாம். இப்போ வியூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வியூ அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா நான் வந்து கோடு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, என் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல். சரிங்களா, நியூ ஃபைல் கொடுத்து நியூ ஃபோல்டர் கிடையாது ஃபைல். அதில் என்ன பண்றேன் அப்படின்னா வியூஸ் டாட் பிஒய் ஏன்னா நான் பைத்தான் கூட போறேன், அதனால வியூஸ் டாட் பிஒய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, வியூஸ் டாட் பிஒய் எதுக்காக, பைத்தான் கோடு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. ஓகே ஃபைன். சரி, நான் இப்போ ஒரு பைத்தன் கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட், இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு, ரைட்டா? ஸோ இங்க ஒரு 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 பேசிக்கான ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் django டாட் http import http ரெஸ்பான்ஸ். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஏதாவது டெமோவா ஏதாவது சம்திங் என் பேஜ் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு விஷயத்த நான் வந்து இம்போர்ட் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரம் django டாட் http அப்படின்றது ஒரு பேக்கேஜ். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜாங்கோ வந்து thousands ஆஃப் பேக்கேஜஸ் அப்படின்றது உள்ள இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் பேக்கேஜஸ் தான் வந்து என்னது அப்படின்னா django டாட் http. ஸோ இதுல வந்து என்னன்னா அதுல இருந்து ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ண போறோம், அதுதான் வந்து http ரெஸ்பான்ஸ். எதுக்காகனா நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஃப்ரண்ட் எண்ட்ல போய். ஹெச்டிபிபி அந்த ப்ரோட்டோகால் இருக்கு இங்க, அதுல போய் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த விஷயத்தை இம்போர்ட் பண்றேன். ஓகே, பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாமா, டெஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன நேம் வேணா வச்சுக்கலாம், ஹோம் ஆர் டெமோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன நேம் வேணா நம்ம வந்து கேன் கீப் இட் ஹியர். ஸோ ரெக்வஸ்ட், நான் எப்பயுமே பேராமீட்டர்ல இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த கேட்க போறோம், ப்ரௌசர்கிட்ட போய் கேட்க போறோம். ரெக்வஸ்ட் அதாவது ஃபங்க்ஷன் மூலியமா ப்ரௌசர்கிட்ட போய் கேட்க போறோம். அப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து வியூஸ்ல நம்ம எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் பேராமீட்டர்ல இந்த ரெக்வஸ்ட் அப்படின்றத போட்டுக்கணும். ஏன்னா இந்த கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கேட்கிறோம் போய் ப்ரௌசர்ல, சரிங்களா? ஸோ அதனால ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ ரெக்வஸ்ட் அப்படின்றத கண்டிப்பா போட்டுக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், ரிட்டன் அப்படின்றத ஸ்டோர் பண்றோம். ரிட்டர்னா என்ன பண்ணும், ஃபங்க்ஷனும் ஸ்டோர் பண்ணும், சரிங்களா? ஃபங்க்ஷன்ல நம்ம ஏதாவது இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா ஸ்டோர் பண்ணும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா இந்த விஷயம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ என்னது அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஹெச்டிபிபி நம்ம மேல இம்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஹெச்டிபிபி ரெஸ்பான்ஸ் அதை நான் வந்து இங்க கால் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நான் இங்க ஏதாவது சும்மா வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்து பாக்குறேன் கோட்ஸ்குள்ளார. என்ன கோட்ஸ்ல, ஹலோ ஐ எம் ரன்னிங், ஓகே ஐ எம் ரன்னிங் அப்படின்றத ஒரு சும்மா ஒரு சென்டென்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு ப்ரௌசர்ல போய் ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதான் வந்து ஹெச்டிபிபி ரெஸ்பான்ஸ். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே எனக்கு என்ன ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும். அதானே பைத்தான்ல படிச்சிருக்கோம். இப்போ நான் இங்கேயே நான் வந்து கால் பண்றேன் அப்படின்னா ஹோம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து இங்கேயே கால் பண்றேன் அப்படின்னா இது எனக்கு என்ன ஆகும், இங்க எக்ஸிக்யூட் ஆகும். இங்க எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு என்ன இங்கே தானே அவுட்புட் காட்டும், கீழே தான் அவுட்புட் காட்டும். அப்படிதானே படிச்சிருக்கோம். அப்படி இல்லாம நான் என்ன சொன்னேன், பாத் அதாவது நம்ம இங்க ஒரு பாத் செட் பண்றோம், அந்த பாத்துல இருக்கிறது தான் ஃப்ரண்ட் எண்ட்ல போய் காட்டுது, ரைட்டா? ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து வியூஸ் அப்படின்ற ஃபோல்டர் கொடுத்தா இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே கால் பண்ணிக்கலாம். நான் வேற ஒரு ஃபைல்ல போய் கால் பண்ண போறேன். அப்போ நான் வந்து வேற ஒரு ஃபைல்ல கால் பண்ண போறேன்னா அந்த ஃபைல் வந்து எங்க இருக்கு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அப்போ நான் வந்து யூசர்ஸ் அப்படின்றது என்னது, என்னோட ப்ராஜெக்ட் யூசர் ப்ராஜெக்ட் அப்படின்ற டாட் வியூஸ் அப்படின்ற ஒரு ஃபைல்ல இருக்கு. யூசர் ப்ராஜெக்ட்ல அதுக்குள்ளார ஒரு வியூஸ் டாட் பிஒய் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ வியூஸ்ன்னு கொடுத்தா போதும், டாட் பிஒய்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுல இருந்து நான் என்ன இம்போர்ட் பண்ண போறேன்,
அதுல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து என்னது ஹோம். சரிங்களா? அந்த ஹோம் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இங்க எடுத்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த அட்மின் பாத் வந்து எனக்கு தேவையில்ல. இதை நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். இந்த அட்மின் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம் அப்படின்றத போட்டுறேன். இங்க வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றேன். எந்த ஃபங்க்ஷனை, ஹோம் அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்க கால் பண்றேன். சரிங்களா? இந்த இந்த கோட்ஸ்குள்ள நம்ம எம்டியா விட்டுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எம்டியா விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த கோட்ஸ்குள்ள நான் எம்டியா விட்டுட்டேன். நான் எதுவுமே நான் கொடுக்கல. சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து என்ன ஆகுது, இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நமக்கு என்ன ஆகும், ஹோம் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கால் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ஹோம் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சென்டென்ஸ் வந்து அங்க ரன் ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ நான் போய் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே ரன் ஆயிரும். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு ஃபைலும் போகும்போது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சேவ் இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் பண்ண யூஆர்எல் இருக்கும் பாருங்க. அந்த யூஆர்எல்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஹலோ ஐ எம் ரன்னிங் அப்படின்றது இருக்கா? ஸோ இல்ல எனக்கு வந்து ஓகே ஃபைன், இப்போ நான் வந்து 2-3 ரெஸ்பான்ஸ் நான் வந்து கொடுக்கணும் என் வெப்சைட்ஸ்க்கு அப்படின்னா, இப்போ நான் இங்க வந்து பாத் நான் வந்து எம்டியா விட்டுருக்கேன் இல்லையா, இந்த பாத் நான் எம்டியா விட்டுருக்கனால நான் சும்மா நான் எதுவுமே கொடுக்கலனாலும் எனக்கு வந்து என்ன ஆகுது, ஹலோ ஐ எம் ரன்னிங் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு மெசேஜ் காட்டுது. இந்த பாத்துல நான் வந்து சும்மா இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா ஹோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, இதை நான் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ரன் ஆகாது. எனக்கு எரர் வரும். அந்த பேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட். அப்ப எம்டியான பாத்துல ஒண்ணுமே இல்லை. நாம என்ன பண்றோம், ஒரு யூஆர்எல் செட் பண்ணிருக்கோம். எப்படி ஸ்லாஷ் நாங்க அங்க டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்க கால் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த அவுட்புட் வரும். ஹோம்னு கால் பண்ணா மட்டும்தான் இந்த ஹோம் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஹோம்னு கால் பண்ணாதான் ஹோம் ஃபங்க்ஷன் கால் ஆகும். நான் ஹோம்னு போல வேற என்ன வேணா கொடுத்துக்கலாம். NNN இல்ல வந்து டெமோ அப்படின்ற கொடுத்துட்டு டெமோ கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஹோம்ல இருக்குமே என்ன இல்லையா, அப்ப நான் வந்து மாத்திட்டேன் இல்லையா, அப்ப டெமோன்னு கொடுத்தனா அந்த ஹோம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு கைஸ்? கைஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் சார். சார் ட்ரை டு நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்க பண்ணதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா ஒர்க் அவுட் பண்ணதான் நல்லா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணலாம். மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம். நான் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்றேனோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. ஜஸ்ட் கோ டு views.py. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கீழே கிரியேட் பண்றேன். இது வந்து ஹோம் அப்படின்ற மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கீழே வந்து போட்டுக்கிறேன். தட் இஸ் கால்ட் எபோட் ஆர் வந்து சும்மா வந்து எபோட் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த எபோட்ல ஐ எம் எபோட் இஸ் ரன்னிங் அப்படின்றத கொடுத்துலாம். எபோட் இஸ் ரன்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், ஹோம் அப்படின்றத கால் பண்ணாலும் என்ன ஆகும், அதே மாதிரி எபோட் அப்படின்றத கால் பண்ணுமா எங்க கால் பண்ணோம், என்னோட பாத்துல. சரிங்களா? நான் போயிட்டு இதுக்கு ஒரு யூஆர்எல் பாத் வந்து செட் பண்ணும். URL.pyல யூஆர்எல் பாத் வந்து செட் பண்ணும். எப்படி நான் இங்க எப்படி கமா போட்டு நான் இன்னொரு ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வர போறேன் அங்க இருந்து அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்த காப்பி பண்ணிட்டு அகெயின் இந்த பார்த்து கீழே பேஸ்ட் பண்ணிட்டு நான் எபோட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஏபின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எபோட் வந்து வரணும். இல்லை எபோட்னு கொடுக்கலாம், இல்லை ஏபின்னு கொடுக்கலாம். எபோட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். சரிங்களா? அப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா ஸோ ஒன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டோங்க. சிம்பிள். நான் எபோட்னு கால் பண்ணா இது எனக்கு என்ன ஆகணும், ஹோம்னு கால் பண்ணா இது என்ன ஆகணும். அப்போ நான் எப்படி ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ண போறேன். இங்க என்னது ஏபின்னு என்னது எபோட்னு வச்சிருந்தோமா, செட் பண்ணி வச்சிருந்தோமா, அப்போ ஏபினா எபோட் இஸ் ரன்னிங். ஓகே. இதே நான் வந்து மாத்தி கூட இப்போ கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெமோன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்தப்ப டெமோன்னு என்ன வரும், ஹோம் ஃபங்க்ஷன் கால் ஆகுமா, ஹலோ ஐ எம் ரன்னிங். ஓகே புரியுதா? ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் இப்படி வந்து கால் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரியல் டைம்ல எப்படி நடக்குது அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் பாருங்களேன். நான் ஒரு கேன்வோட விஷயம் சொன்னேன்.
இப்போ இந்த கேன்வால ஸோ இப்போ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கேன்வால வந்து நான் வெறும் .com அப்படின்றது என்னுடைய எம்டியான ஒரு தாட். வெறும் கேன்வால நான் வந்து டிசைன்ஸ்ல வச்சு இதுவும் லாகின் ஆயிடுச்சா? சரி ஓகே டெம்ப்ளேட்ஸ்னா சரி எம்டியான பார்த்த டெம்ப்ளேட்ஸ் லாகினா இருக்குன்னா அப்படி போயிட்டு இருக்கு எனக்கு வந்து ஓகே. இப்போ கன்ஃபியூஸ் ஆகிருங்க. இப்போ நான் வந்து இப்போ இன் கேஸ் நான் வேற எதுக்கா போறேன், எஜுகேஷன்ஸ்குள்ள போறேன். எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எஜுகேஷன்ஸ்குள்ள ஒரு பேஜ் சும்மா ஓப்பன் ஆகுது. சரி ப்ராஜெக்ட் இருக்க சைட்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஐக்கான நான் வந்து என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண ப்ராஜெக்ட்குள்ள மாறுதா, பேஜ் வந்து மாறுது. மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் மாறுது. இதுதான் அந்த பாத் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி. இதே நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பேக்ல எப்படி இருந்துச்சு, அந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணாமே என்னால போக முடியும். எப்படி ஸ்லாஷ் இந்த டெம்ப்ளேட்ஸ் எடுத்து விட்டு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எப்படி அங்க சர்ச் பண்ணோம் ப்ராஜெக்ட் எஸ் பண்ணுமா? ஒரு நிமிஷம் ப்ராஜெக்ட்ஸ் எஸ் பண்ணும். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி போட்டாதான் வரும். நான் டைப் பண்ணாமே ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போகுதா? சிம்பிள். சரிங்களா? இப்போ டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்தேன். டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணா டெம்ப்ளேட்ஸ்குள்ள போகுமா? அப்படி இல்லாம என்ன பண்றோம்னா டெம்ப்ளேட்ஸ் நம்ம சர்ச் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க இப்படிதான் இப்படிதான் ஒரு வந்து ஒரு வெப்சைட்ஸே நமக்கு வந்து நடக்குது. ஒரு யூஆர்எல் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நடக்குது. சரிங்களா? அவங்க எல்லாமே இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கிளிக் பண்ண போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதே மாதிரி விஷயம் தான் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், பேசிக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணா போகணும் ஒரு பேஜ்க்கா அப்படின்றத பாக்குறோம். இப்ப நான் வந்து எங்க போட்டிருந்தேன். ஸோ இப்ப நான் சர்ச் பண்ணியிருந்தா இப்போ நான் சர்ச் பண்ண விஷயம் தான் நமக்கு என்ன ஆகுது இங்க போகுது. நான் டெமோன்னு சர்ச் பண்ணேன்னா ஹோம் பேஜுக்கு போகுது. இதே நான் வந்து ஏபின்னு கொடுத்தேன்னா எபோட் பேஜ் ரன் ஆகுது. புரியுதா? இந்த யூஆர்எல் மெயின் இந்த யூஆர்எல் வந்து டெமோன்னு கொடுத்தா ஹோம் பேஜ் ரன் ஆகுது. ஹோம் எங்க இருக்கு? ப்ராஜெக்ட் அட் வியூஸ் அப்படின்ற ஃபைல்ல வந்து ஹோம் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். எபோட் அங்கதான் எழுதியிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்க. ஆமா எழுதியிருக்கோம். இதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்டை எப்படி வந்து டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணி நமக்கு உங்க ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டிசைன் பண்ணி எப்படி வந்து பட்டன் மூலியமா கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பேஜஸா நேவிகேட் ஆகுறது. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்றது, அப்புறம் வந்து லாகின் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பொறுமையா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இது எல்லாமே நீங்க வந்து டே பை டே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கேளுங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.